வணக்கம். இந்த கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு 8ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்துல இருக்கிற காந்தவியல், அதாவது மேக்னட்டிசம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த பாடத்துல இருக்கிற முக்கிய கருத்துக்கள், அப்புறம் அந்த பெட்டி செய்திகள்ல வர்ற சுவாரஸ்யமான தகவல்கள், சில செயல்பாடுகள் மூலமா என்ன கத்துக்கலாம், இது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு அலச போறோம். நம்ம நோக்கம் உங்களுக்கு காந்தவியல் பத்தின ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கிறது தான். உள்ள போகலாமா? நிச்சயமா போலாம். காந்தவியல்ங்கிறது நம்மளை சுத்தி நிறைய இடத்துல இருக்கு. நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ, இந்த பாடப்புத்தகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். சரி, இந்த காந்தம்ங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அதுவே ஒரு கதை மாதிரி. பாடத்துல சொன்ன மாதிரி பல வருஷம் முன்னாடி கிரீஸ்ல மக்னீசியா பகுதியில சில கற்கள் இரும்பு இழுத்துருக்கு. மேக்னஸ்னு ஒரு ஆடு மேய்க்கிறவரோட கைத்தடி மூணு ஒட்டிக்கிச்சுன்னு ஒரு கதை. அப்படிதான் மேக்னடைட்னு பேர் அதுல இருந்து காந்தம் வந்திருக்கலாம். சுவாரஸ்யமா கிமு 200 அப்பவே சீனர்கள் திசை காட்டி செஞ்சிருக்காங்க இந்த காந்தக்கல்லை வச்சு. ஓ, அப்படியா? ரொம்ப பழமையான விஷயமா இருக்கு. சரி, பாடத்தோட கற்றல் நோக்கத்தின்படி முதல்ல காந்தவியல்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொன்னா இரும்பு இழுக்கிற பொருள் தானே? ஆமா, அதுதான் அடிப்படை. இன்னும் கொஞ்சம் சரியா சொன்னா காந்தவியல்ங்கிறது சில பொருள்கள் காட்டுற ஒரு கவர்ச்சி விசை, இல்லைன்னா விலக்கு விசை. இதுக்கு காரணம் அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்களோட ஒரு விதமான இயக்கம்னு வச்சுக்கலாம். பொதுவா காந்தங்களை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு இயற்கை காந்தம், இன்னொன்னு செயற்கை காந்தம். இயற்கை காந்தம்னா அது பூமியில இயற்கையாவே கிடைக்கிற மேக்னடைட், அதாவது Fe3O4 இரும்பு ஆக்சைடு. இது பெரும்பாலும் ஒரு ஒழுங்கற்ற வடிவத்துல இருக்கும். சக்தியும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பாட புத்தகத்துல படம் 7.1 காட்டுற மாதிரி. ஓகே. அப்போ எதுக்கு நாம செயற்கை காந்தங்களை உருவாக்கணும்? ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அது நல்ல கேள்வி. பாருங்க, இயற்கை காந்தம் நமக்கு தேவையான வடிவத்துல கிடைக்காது. சக்தியும் பத்தாது சில வேளைகளுக்கு. அதனால மனுஷங்க இரும்பு, நிக்கல், கோபால்ட், அப்புறம் எஃகு, ஸ்டீல் இதெல்லாம் வச்சு செயற்கையா காந்தங்களை செஞ்சாங்க. இப்போ நியோடிமியம், சமாரியம்னு இன்னும் சக்தி வாய்ந்த பொருள்களும் இருக்கு. ஓ, இதோட சுவிதா என்னன்னா, நமக்கு வேணுங்கிற வடிவத்துல, அதாவது சட்டகாந்தம், அந்த லாட வடிவம், வளைய காந்தம், இல்ல சின்ன காந்த ஊசி மாதிரி படம் 7.2 இருக்கு, செஞ்சுக்கலாம். அதோட இதோட காந்த சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அட்டவணை 7.1 கூட இந்த வேறுபாடுகளை கொடுத்திருக்காங்க பாருங்க. வலிமை, வடிவம், ஆயுட்காலம், இதுல எல்லாம் வித்தியாசம் இருக்கு. அப்போ வலிமையும் வடிவமும் தான் முக்கியம். சரி, இந்த காந்தங்களுக்குன்னு சில பொதுவான பண்புகள் இருக்குமே, அது என்னென்ன? முக்கியமா 3 பண்புகள் சொல்லலாம். ஒன்னு கவரும் பண்பு, 2வது விலக்கும் பண்பு, 3வது திசை காட்டும் பண்பு. இது 3 தான் ரொம்ப அடிப்படை. சரி, முதல்ல கவரும் பண்பு பத்தி சொல்லுங்க. இரும்பை ஈர்க்கும்னு தெரியும், ஆனா காந்தத்தோட முனைகள்ல தான் சக்தி அதிகமா இருக்கும்னு சொல்றாங்களே, அது எப்படி? செயல்பாடு 2 கூட அத பத்தி தானே சொல்லுது. ஆமா, சரியா கவனிச்சீங்க. காந்தம் இரும்பு, கோபால்ட், நிக்கல் மாதிரி ஃபெரோ காந்த பரட்களை நல்லா ஈர்க்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஈர்க்கும் சக்தி காந்தத்தோட 2 முனைகள்ல தான், அதாவது போல்ஸ்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கும். நடுவுல குறைவா இருக்கும். அதனாலதான் செயல்பாடு 2ல இரும்பு தூளை போட்டா முனைகள்ல கொத்த ஒட்டிக்கும், நடுவுல கம்மியா இருக்கும். ஓகே ஓகே. அடுத்தது விலக்கம் பண்பு. இது ஏன் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்பு. ஏன்னா ஒரு பொருள் காந்தமா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா அதை இன்னொரு காந்தம் கிட்ட கொண்டு போகும்போது அதை விலக்குதான் பார்க்கணும். அதுதான் உண்மையான சோதனை. ஏன் கவர்ச்சி மட்டும் பத்தாதா? ஒரு காந்தம் இரும்பை கவருதில்ல? பத்தாது. ஏன்னா பாருங்க, ஒரு காந்தம் சாதாரண இரும்பு துண்டையும் கவரும். அது காந்தமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு காந்தம் இன்னொரு காந்தத்தோட ஒத்த துருவத்தை மட்டும்தான் விலக்கும். அதாவது நார்த் போலையும் சவுத் போலையும் விலக்கும். வேற வேற துருவங்களா இருந்தா நார்த் சவுத் அதுங்க கவரும். படம் 7.3 செயல்பாடு 3 இதை காட்டியிருக்காங்க. ஆமா, ஒன்று கவரும் இல்லையா? அதுதான் கவரும். அதனாலதான் விலக்குதல் நடந்தா மட்டும்தான் அது நிச்சயமா ஒரு காந்தம் சொல்ல முடியும். விலக்குதலே காந்தத்தன்மைக்கான உண்மையான சோதனைன்னு சொல்லுவாங்க. சரி சரி, இது முக்கியமான பாயிண்ட். 3வது பண்பு திசை காட்டும் பண்பு. இதுதான் அந்த காலத்துல ரொம்ப யூஸ் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க. ஒரு சட்ட காந்தத்தை எடுத்து ஒரு நூல்ல கட்டி எந்த தடையும் இல்லாம தொங்க விட்டா அது தானா சுத்தி கடைசியில பூமியோட வடக்கு தெற்கு திசையை நோக்கி தான் நிற்கும். ஆச்சரியமா இருக்கே. தென் துருவம் சவுத் போலியஸ்னு பேர் வச்சாங்க. இத வச்சுதான் திசையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க.
நாம இன்னைக்கு பயன்படுத்துற சின்ன காம்பஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கிற காந்த ஊசியும் இப்படிதான் வேலை செய்யுது. செயல்பாடு 4ல கூட இதை செஞ்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ காந்தத்தோட சக்தி காந்தத்தை விட்டு வெளியேயும் இருக்குமா? அதான் காந்த புலம்னு சொல்றாங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்ணுக்கே தெரியாதே. கரெக்ட். காந்தத்தை சுத்தி ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அதோட சக்தியை உணர முடியும். அந்த இடம் தான் காந்த புலம், மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது கண்ணுக்கு தெரியாதுதான். ஆனா நீங்க ஒரு பேப்பர்ல இரும்பு தூளை தூவி அதுக்கு கீழே காந்தத்தை வச்சா அந்த தூளெல்லாம் ஒரு மாதிரி கோடு கோடா அமைஞ்சுக்கும் பாருங்க. படம் 7.4ல காட்டுற மாதிரி. அதுதான் அந்த புலத்தோட வடிவத்தை காட்டுது. விஞ்ஞானிகள் இத பத்தி விளக்க காந்த புல கோடுகள்னு சில கற்பனையான கோடுகளை வரையறாங்க. ஓ, அந்த கோடுகளுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அது எப்படி இருக்கும்? இருக்கு. சில முக்கியமான பண்புகள் இருக்கு. ஒன்னு, இந்த கோடுகள் காந்தத்துக்கு வெளியில வட துருவத்துல ஆரம்பிச்சு தென் துருவத்துல போய் முடியும். உள்ளுக்குள்ள தென் துருவத்துல இருந்து வட துருவத்துக்கு போகும். 2, இது எப்பவுமே மூடிய வளைவுகளா, அதாவது க்ளோஸ்ட் லூப்ஸா இருக்கும். எங்கேயும் கட் ஆகாது. 3, ரொம்ப முக்கியம், 2 கோடுகள் ஒண்ணே ஒண்ணு வெட்டிக்கவே வெட்டிக்காது. ஓகே. 4வது, முனைகள்ல புலம் வலிமையா இருக்கிற இடத்துல கோடுகள் ரொம்ப நெருக்கமா இருக்கும். தூரம் போக போக இடைவெளி அதிகமாகும். இந்த கோடுகள் கற்பனை தான், ஆனா இது காந்த புலத்தோட வலிமையையும் திசையையும் புரிஞ்சுக்க ரொம்ப உதவுது. இதோட வலிமையை டெஸ்லா அல்லது காஸ்ங்கிற யூனிட்ல அளக்குறாங்க. அருமை. இப்போ எல்லா பொருளுமே காந்தத்தால கவரப்படுமா? இல்ல அதுலயும் வகை இருக்கா? செயல்பாடு 5ல சில பொருட்களை பிரிச்சு பார்க்க சொல்ற மாதிரி. இல்ல, எல்லாமே கவரப்படாது. காந்தத்தால ஈர்க்கப்படுற பொருள்கள் காந்த பொருள்கள். இரும்பு, நிக்கல், கோபால்ட் மாதிரி. ஈர்க்கப்படாதவை காந்தமற்ற பொருள்கள். மரம், பிளாஸ்டிக், கண்ணாடி, பேப்பர் மாதிரி. சரி. ஆனா அறிவியல் இன்னும் கொஞ்சம் உள்ள போகுது. காந்த பொருள்களையே அது காந்த புலத்துல எப்படி நடந்துக்கிறதுங்கிறத வச்சு 3ஆ பிரிக்கிறாங்க. இது கொஞ்சம் டெக்னிக்கல், ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது. 1, டயா காந்த பொருள்கள். இது காந்த புலத்துல வச்சா புலத்துக்கு எதிர் திசையில ரொம்ப லேசா காந்தமாகும். சொல்ல போனா காந்தத்தால லேசா விலக்கப்படும். உதாரணம் தாமிரம், தங்கம், தண்ணி கூட. ஓ, அப்படியா? விலக்கப்படுமா? ஆமா, ரொம்ப லேசா. அடுத்து பாரா காந்த பொருள்கள். இது காந்த புலத்தோட திசையிலேயே லேசா காந்தமாகும். காந்தத்தால லேசா கவரப்படும். உதாரணம் அலுமினியம், பிளாட்டினம். 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம், ஃபெர்ரோ காந்த பொருள்கள். இது காந்த புலத்துல வச்சா ரொம்ப வலிமையா புலத்தோட திசையிலேயே காந்தமாகும். காந்தத்தால நல்லா ஈர்க்கப்படும். இரும்பு, கோபால்ட், நிக்கல், எஃகு இதெல்லாம் இந்த வகைதான். இரும்பு துண்டை எடுத்து ஒரு காந்தத்தால ஒரே டைரக்ஷன்ல திரும்ப திரும்ப தேய்ச்சாலும் தொடுமுறை அது காந்தமா மாறும். ஆனா இப்ப பெரும்பாலும் மின்னோட்ட முறையை தான் பயன்படுத்துறாங்க. ஒரு இரும்பு அல்லது எஃகு துண்டை வச்சு அதை சுத்தி காப்பர் கம்பியை சுத்தி அதுல டிசி கரண்ட பாஸ் பண்ணா அந்த துண்டு காந்தமா மாறிடும். இதுக்கு பேரு மின்காந்தம். அதான் எலக்ட்ரோமேக்னெட். அதேதான். செயல்பாடு 6ல அதைத்தான் செய்ய சொல்றாங்க. இப்போ இதுல தேனிரும்பு பயன்படுத்தினா கரண்ட நிறுத்தினோடனே காந்தத்தன்மை போயிடும். இது தற்காலிக காந்தம். காலிங் பெல்லு, அப்புறம் பெரிய கிரேன்ல இரும்பு சாமான தூக்க இது பயன்படுது. அப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஓட்டுற காந்தம் மாதிரி நிரந்தரமா இருக்கிற காந்தங்கள். அதுக்கு எஃகு அல்லது அல்னிகோ, நியோடினியம்னு சில ஸ்பெஷல் உலோக கலவைகளை பயன்படுத்துவாங்க. இத மின்காந்தமா மாத்தினதுக்கு அப்புறம் கரண்ட்டை எடுத்தாலும் இதுங்க காந்தத்தன்மையை ரொம்ப நாளைக்கு வச்சுக்கும். இதுதான் நிலையான காந்தங்கள். நம்ம ஸ்பீக்கர், ஹெட்போன், குளிர்சாதன பெட்டி கதவு, காம்பஸ், நிறைய பொம்மைகள்ல இதுதான் இருக்கு. பாடத்துல பெட்டி செய்தியா அல்னிகோ, அலுமினியம், நிக்கல், கோபால்ட், இரும்பு சேர்ந்தது மற்றும் நியோடினியம், இரும்பு, போரான் பத்தியும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா அந்த நியோடினியம் காந்தங்கள் இப்போதைக்கு பூமியிலே கிடைக்கிற ரொம்ப வலிமையான காந்தங்கள். அப்பப்பா, காந்தங்களுக்கு இவ்ளோ பயன்கள் இருக்கா? பாடத்திலேயே நிறைய சொல்லியிருக்காங்க. மேக்லெவ் ரயில்னு சொன்னீங்களே, அது எப்படி? அப்புறம் பேங்க் செக், ஏடிஎம் கார்டுல எல்லாம் கூடவா? ஆமா, பயன்கள் நிறைய இருக்கு. மேக்லெவ் ரயில்கள் பத்தி பெட்டி செய்தியில இருக்கு. அது காந்த விலக்கு விசையை பயன்படுத்தி ரயில தண்டவாளத்துல படாம கொஞ்சம் மேல மிதக்க வச்சு ஓட்டுறாங்க. உராய்வு கம்மியா இருக்கிறதால ரொம்ப வேகமா போகும். ஓ, சூப்பர். அப்புறம் பேங்க் செக்ல கீழே MICR நம்பர் இருக்கும் பாருங்க, அதுல காந்தமை யூஸ் பண்றாங்க. மிஷின் அது படிக்கும். சரி. நம்ம ATM கார்டு, கிரெடிட் கார்டு பின்னாடி இருக்கிற கருப்பு பட்டை, அதுவும் ஒரு பெட்டி செய்தி. அது மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்.
அதுல காந்த துகள்கள்ல நம்ம டேட்டாவை சேமிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு, அப்புறம் ரொம்ப முக்கியமா மெடிக்கல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் படம் 7.7 அதுக்கு வலிமையான காந்தம் தான் வேணும். அது மட்டும் இல்ல, தொழிற்சாலையில கன்வேயர் பெல்ட்ல குப்பையில இருந்து இரும்ப பிரிக்க, ஏன் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் முனையில கூட சில சமயம் காந்தம் இருக்கும் ஸ்க்ரூவை பிடிக்கிறதுக்கு. இப்படி சொல்லிட்டே போகலாம். நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையோட எவ்வளவு பின்னி பிணைஞ்சிருக்கு பாருங்க. சரி, கடைசியா ஒரு பெரிய விஷயம். நம்ம பூமியே ஒரு பெரிய காந்தம்னு வில்லியம் கில்பர்ட் சொன்னதா பாடத்துல இருக்கு. இது எப்படி சாத்தியம்? பூமிக்குள்ள என்ன இருக்கு? இது இயற்கையோட ஒரு பிரம்மாண்டமான விஷயம். பூமி ஒரு பெரிய பார் மேக்னெட் மாதிரி செயல்படுது. இதுக்கு கரெக்டான காரணம் இன்னும் முழுசா தெரியலனாலும் ஒரு முக்கியமான தியரி என்னன்னா, பூமியோட மையக்கருவுல ரொம்ப ஆழத்துல பயங்கர வெப்பத்துல இரும்பும் நிக்கலும் உருகி குழம்பா இருக்கு. படம் 7.6. பூமி வேகமா சுத்துறப்போ இந்த உருகிய உலோக குழம்போட இயக்கத்தால பெரிய அளவுல மின்னோட்டம் உருவாகுது. அந்த மின்னோட்டம் தான் இந்த பெரிய புவி காந்த புலத்தை எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்குதுன்னு நம்புறாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம வரைபடத்துல காட்டுற புவியியல் வடதுருவம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் பூமியோட காந்த தென்துருவம் இருக்கு. என்னது? உல்டாவா? ஆமா, அதே மாதிரி புவியியல் தென்துருவத்துக்கு பக்கத்துல காந்த வடதுருவம் இருக்கு. படம் 7.5. அப்போ நம்ம காம்பஸ்ல இருக்கிற வடதுருவம் ஏன் புவியியல் வடக்க காட்டுது? அது காந்த தென்துருவத்தை தானே காட்டணும். நல்ல கேள்வி. ஏன்னா காம்பஸோட வடதுருவம், காம்பஸ் ஊசி எதை நோக்கி ஈர்க்கப்படும்? எதிர் துருவத்தை நோக்கி, அதாவது பூமியோட காந்த தென்துருவத்தை நோக்கி. அந்த பூமியோட காந்த தென்துருவம் எங்க இருக்கு? புவியியல் வடதுருவத்துக்கு பக்கத்துல. அதனாலதான் நம்ம காம்பஸ் புவியியல் வடக்கை காட்டுது. ஓ, இப்ப புரியுது. இன்னொரு விஷயம், இந்த காந்த அச்சு நேரா இல்லாம பூமி சுத்துற அச்சுல இருந்து கொஞ்சம், அதாவது ஒரு 10-15 டிகிரி சாய்வா இருக்கு. அதனால காம்பஸ் காட்டுற வடக்கு 100% புவியியல் வடக்கு கிடையாது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த புவி காந்த புலம் வெறும் திசை காட்ட மட்டும்தான் உதவுதா, இல்ல வேற ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? ஓ, இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. சூரியன்ல இருந்து ஆபத்தான கதிர்வீச்சுகள், சார்ஜ் உள்ள துகள்கள்லாம் சூரிய காற்று வருது இல்லையா, அதெல்லாம் நம்ம பூமிக்குள்ள வராம இந்த புவிக்காந்த புலம் ஒரு போர மாதிரி, ஒரு கவசம் மாதிரி தடுத்து திசை திருப்பி விட்டுடுது. இது மட்டும் இல்லன்னா இங்க உயிரினங்கள் வாழ்றதே கஷ்டம். அப்படியா? அது மட்டும் இல்லாம சில பறவைகள், குறிப்பா வலசை போகும் பறவைகள், ஆமைகள், சில சின்ன பாக்டீரியாக்கள் கூட இடம் விட்டு இடம் போகும்போது திசை அறிய இந்த காந்த புலத்தை உணர்ந்து பயன்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு மேக்னெட்டோ ரிசெப்ஷன் பேர். இதுவும் பாடத்துல பெட்டி செய்தியா இருக்கு. ஆஹா, இன்னைக்கு நாம காந்தம்னா என்ன, இயற்கை, செயற்கை காந்தங்கள், அதோட முக்கியமான பண்புகள், கவர்தல், விலக்குதல், திசை காட்டல், அப்புறம் காந்தப்புலம், காந்தப்புல கோடுகள், டயா, பாரா, ஃபெர்ரோ பொருள்கள், செயற்கை காந்தம் செய்யற முறை, தற்காலிக நிலை காந்தங்கள், அதோட ஏகப்பட்ட பயன்கள், கடைசியா நம்ம பூமியே ஒரு பெரிய காந்தமா இருக்கிறது வரைக்கும் நிறைய விஷயங்களை இந்த பாட புத்தகத்தை வச்சு அலசி பார்த்தோம். நீங்க இந்த பாடத்தோட கடைசியில இருக்கிற நினைவில் கொள்கை, மதிப்பீடு பகுதிகளை பார்த்தா நம்ம பேசின விஷயங்கள் இன்னும் நல்லா பதியும். ஆமா, சுருக்கமா சில முக்கிய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. விலக்குதல் தான் காந்தத்துக்கான உண்மையான சோதனை. காந்தப்புல கோடுகள் மூடிய வளைவுகள் வெட்டிக்காது. ஃபெர்ரோ காந்த பொருள்கள் தான் வலிமையான காந்தங்களுக்கு முக்கியம். தற்காலிக நிலை காந்தங்களுக்கு தனித்தனி பயன்கள் இருக்கு. நம்ம பூமியே ஒரு பெரிய காந்தம், அது நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. நிச்சயமா இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு காந்தவியல் பத்தி ஒரு நல்ல ஆழமான பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறோம். இது 8ஆம் வகுப்பு பாடமா இருந்தாலும் பாருங்க எவ்வளவு அறிவியல் இதுக்குள்ள இருக்குன்னு. இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி. நம்ம பேசணும் இல்லையா, பூமியோட காந்த துருவங்கள் மெதுவா இடம் மாறிக்கிட்டே இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்படி இடம் மாறிக்கிட்டே போனா ஒருவேளை எதிர்காலத்துல இந்த மாற்றம் அதிகமா இருந்தா நாம இப்ப பயன்படுத்துற காம்பஸ், அதாவது காந்த ஊசியை நம்பி இருக்கிற கருவிகளோட துல்லியம் என்ன ஆகும்? இப்போ ஜிபிஎஸ் எல்லாம் இருந்தாலும் பல நேரங்கள்ல காம்பஸ் ஒரு பேக்கப் சிஸ்டமா பயன்படுது இல்லையா? அந்த மாதிரி வழிகாட்டு முறைகள்ல நேவிகேஷன் என்ன மாதிரி சவால்கள் வரலாம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பாடத்துல நேரடியா இல்ல, ஆனா நம்ம கத்துக்கிட்டதை வச்சு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.